ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஸ்ரீ ராஜலக்ஷ்மி இன்ஸ்டியூட். இன்றைக்கி நம்ம கிளாஸில் மெஹந்தி பேஸ்ட் எப்படி பண்ணுறது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இந்த மெஹந்தி பேஸ்ட் மேக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு வெயிட் ஸ்கேலுமே தேவையில்லை. அண்ட் நான் சொல்லக்கூடிய அளவு வந்து ஒரு பெரிய கோன், அப்படி இல்லை 2 சின்ன கோன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லைனா 4 சின்ன கோன் 2 பெரிய கோன் பண்ணணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய மெஷர்மெண்ட்டை டபுளாக மாற்றிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு டேபிள் ஸ்பூன், ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் ஹென்னா பவுடர் எடுத்துக்கலாம். இது வந்து ப்ரெஸ் பண்ணி இதில் எப்படி பண்ணி அப்படியெல்லாம் இல்லை, ஃபுல்லாக ஒரு ஹீப், ஒரு டேபிள் ஸ்பூன் ஹென்னா பவுடர். அதுக்கடுத்து சுகர் வந்து ஒரு டீஸ்பூன் ஃபுல் சுகர். அதுக்கடுத்து லெமன் ஜூஸ், அதுவும் ஒரு டீஸ்பூன், 1 ஃபுல் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இதை நல்லா மிக்ஸ் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணணும். நான் வந்து வார்ம் வாட்டர் எடுத்திருக்கேன், சுடு தண்ணி இல்லைங்க, வெதுப்பான தண்ணி. சப்பாத்தி மாவு எப்படி பிசைகிறோமோ அதுக்கு எவ்வளோ அளவுக்கு நம்ம தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டு பிசைகிறோமோ அது போலயே இதை ஃபஸ்ட்டு பிசைஞ்சுக்கோங்க. ஒரு லம்ப் கூட இருக்கக்கூடாது, அதனால தான் கம்மியாக நம்ம வந்து தண்ணி விட்டு மிக்ஸ் பண்ணுறோம். பாருங்கள், தண்ணி இப்படி ரொம்ப கம்மியாக விட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். அப்படின்னா இப்படி ஒரு லம்ப் கூட இல்லாமல் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா பேஸ்ட்டு ரொம்ப திக்காக இருக்குது. இதை வந்து நல்லா அப்படி சென்டரில் வர மாதிரி க்ளீனாக வலிச்சு விடுங்க. நான் இதை க்ளீனாக வலிச்சு சென்டரில் வச்சுட்டேன். இந்த மாதிரி ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அந்த மாதிரி வாட்டர் ஆட் பண்ணுங்கள், சும்மா அது மேலே இருக்கிற மாதிரி. ஏன்னா இதை வந்து நம்ம ஒரு 6 to 12 hours வரைக்கும் ரெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ அது வரைக்குமே மேலே இதெல்லாம் ட்ரை ஆகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம திக்காக பேஸ்ட்டு ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இது மேலே தண்ணி போட்டு க்ளோஸ் பண்ண போகிறோம். ஒரு சில பேர் வந்து ஆயில் வந்து இப்போவே மிக்ஸ் பண்ணும் போதே போட்டு அதுக்கப்புறம் நைட்டெல்லாம் ரெஸ்ட் பண்ண விடுவாங்க. பட் நான் காலையில் தான் போடுவேன். எனக்கு காலையில் போடும்போது ரிசல்ட் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதனால தான் நீங்கள் நைட்டே போடுறதா இருந்தாலும் கண்டிப்பாக போடலாம், ஒன்றும் தப்பில்லை. பட் நான் காலைல போடும்போது அது ரிசல்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாவே கொடுத்துருக்கு, அவ்வளோதான். அப்புறம் நிறைய பேர் செராமிக், இந்த மாதிரி செராமிக்கில் தான் செய்யணுமா இல்லை கிளாஸில் தான் நம்ம வந்து கிளாஸ் பவுலில் தான் நம்ம மிக்ஸ் பண்ணணுமா அப்படின்னு நிறைய கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி சாதாரண வீட்டில் யூஸ் பண்ணுற ஸ்டீல்லையே நம்ம வந்து இந்த மெஹந்தி பேஸ்ட் வந்து மேக் பண்ணலாம். என்ன ஒன்று, அது வேறு சமையலுக்கோ வீட்டுக்கோ எதுக்குமே யூஸ் பண்ணாமல் இதுக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருங்க, அவ்வளோதான். 12 hours அப்புறம் நம்மளோட ஹென்னா பேஸ்ட் வந்து இப்படி தான் இருக்கும். 12 hours தான் இது பண்ணணுமா அப்படின்னா இல்லை, 6 கொஞ்சம் நம்ம வார்ம் வாட்டர் போடுறதுனால 6 hours நல்லா இது போல் டை ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். 12 hours பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட்டு ஸ்டெயின் இன்னும் நல்லாவே கிடைக்கும். பாருங்கள் கலர் எப்படி சேஞ்ச் ஆகிருக்குன்னு. மேலே ஒரு கலர், உள்ள ஒரு கலர் தெரியுதுங்களா? இது போல் ஒரு கன்சிஸ்டன்சி இருந்தால் நம்ம பேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு அர்த்தம்.
இதுக்கு வந்து 1 டீஸ்பூன் எசென்ஷியல் ஆயில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். பாருங்கள், 1 டீஸ்பூன் ஆயில். பேப்பர் ஒர்க் நீங்கள் பண்ணுறீங்க, ப்ராக்டிஸ்க்கு பண்ணுறீங்கன்னா 1/2 டீஸ்பூன் இல்லை 1/4 டீஸ்பூன் ஆயிலே போதும். இது வந்து ஒரு ப்ரைடுக்கு நீங்கள் மேக் பண்ண போகிறீங்க, இல்லை யாருக்காச்சும் ஹேண்ட்ஸுக்கு போட போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1 டீஸ்பூன் ஃபுல் ஆயில் போடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். இதை வந்து நம்ம பைப்பிங் பேக்கில் வந்து டைரெக்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இதை வந்து ஸ்டாக்கிங்ஸ் வச்சு நம்ம ஃபில்டர் பண்ணணுமா அப்படின்னா நமக்கு தேவையில்லை. ஏன்னா இது வந்து ரொம்ப சின்ன பேட்சாக நம்ம பண்ணியிருக்கிறதுனால எந்த ஒரு லம்ஸுமே இல்லை, பார்த்தாலே தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு நிறைய லம்ஸ் இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டாக்கிங்ஸில் வந்து ஃபஸ்ட்டு ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பைப்பிங் பேக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது போல் ஏதாவது ஒரு சின்ன கிளாஸ் எடுத்துக்கோங்க. பைப்பிங் பேக்கை இப்படி இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஆக்சுவலி இந்த சின்ன பேட்சுக்கு ஸ்டாக்கிங்ஸ் தேவையில்லை, பட் ஸ்டில் ஒரு சில பேருக்கு டவுட் இருக்கலாம், அதனால் நான் வந்து ஸ்டாக்கிங்ஸ் போட்டும் காட்டுறேன். ஓகே, இதை வந்து நல்லா டைட்டாக பிடிச்சி எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட பேஸ்ட் வந்து இதில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த கோனை கட் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஓகே, போல டைட்டாக வச்சு அவ்வளோதான். இது வந்து ஒரு சின்ன கோன். இது போல் ஒரு 2 கோன் நம்மளால் நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் பண்ண முடியும். இந்த கோன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 days வந்து வெளியவே வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு ரொம்ப நாளைக்கு வச்சு யூஸ் பண்ணணும் அப்படின்னா 6 months வரைக்குமே கூட நம்ம இதை ஃப்ரீசரில் வச்சு யூஸ் பண்ணலாம். என்ன ஒன்று, நீங்கள் ரொம்ப நாள் வச்சு யூஸ் பண்ண போகிறீங்க ப்ராக்டிஸ் பர்பஸ்க்காக அப்படின்னா லெமன் ஆட் பண்ணாமல் இந்த பேஸ்ட் வந்து மேக் பண்ணிக்கோங்க. சில பேருக்கு இது பேஸ்ட் வந்து ஃப்ரீசரில் வச்சோம்னா அப்படியே இது கட்டி ஆகிடாதா இந்த கன்சிஸ்டன்சி அப்படி இப்படின்னாலாம் நிறைய டவுட் வரும். கட்டியெல்லாம் ஆகாது. ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஒரு 1 hour வெளியவே வச்சுட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். 15 minutes வச்சாலே அது கரைஞ்சிரும். நார்மல் பேஸ்ட் எப்படி இருந்துச்சோ அதே கன்சிஸ்டன்சி வந்துடும். எதுக்கும் ஒரு 1 hour வெளியே வச்சு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள்.